வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் சில வேதிப்பொருட்களோட சிறப்பு பெயர்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கான ஷார்ட்கட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டாபிக் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வாங்க இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல வானவில் உலோகம். வானவில் உலோகம்னு எதை அழைக்கிறாங்கன்னா இரிடியம். அதை தான் வந்து வானவில் உலோகம்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இரிடியம்ன்றத இடின்னு ஞாபகம் வச்சுங்க. இடி வந்து வானத்துலேருந்து தான் இடிக்கும். அதை வச்சு வானவில் உலோகம் இரிடியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இடி இடித்து மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து வானவில் தோன்றும் அப்படின்றத வச்சு வானவில் உலோகம் என்பது இரிடியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து எதிர்காலம் உலோகம்னு எதை அழைக்கிறாங்கன்னா டைட்டானியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போது காலம்னா வந்து டைம் பார்க்குறதுக்கு நம்ம வாட்ச் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து டைட்டான் வாட்ச் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு டைட்டானியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட எதிர்காலம் வந்து டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா டைட்டானா கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எதிர்காலத்தில் அரசு பணியில் இருப்போம் இல்லைங்களா, அதனால் நம்மளோட ஒர்க் வந்து பிஸியாக தான் இருக்கும். அதை வச்சு எதிர்கால உலோகம் வந்து டைட்டானியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நீலத்தங்கம். நீலத்தங்கம்னு எதை அழைக்கிறாங்கன்னா தண்ணீர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம படம் வரையும் போதெல்லாம் வந்து தண்ணீருக்கு வந்து நீல கலர் அடிப்போம் பெயிண்ட்டு, சரிங்களா. தண்ணீருக்கு வந்து நார்மலாக கலரே கிடையாது. ஆனால் நம்ம படம் வரையும் போது வந்து நீல கலர் வந்து பெயிண்ட் அடிப்போம் இல்லைங்களா தண்ணிக்கு. அதை வச்சு நீலத்தங்கம்னா தண்ணீர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவும் இல்லாத தண்ணியோட இருப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது நம்மளுக்கு பயன்படுற தண்ணியோட பங்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதாவது மற்ற தொழிற்சாலைகள் அந்த கார்பரேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, தண்ணியை வந்து அவங்க எடுத்து பாட்டில் பண்ணி விற்கிறாங்க இல்லைங்களா, அதனால் நம்மளோட இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம யூஸ்க்கான தண்ணி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் எதிர்காலத்தில் தண்ணியோட விலை வந்து தங்கம் மாதிரி உயர்ந்து இருக்கும் அப்படின்றத வச்சு கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னா சல்ஃபியூரிக் அமிலம் அல்லது கந்தக அமிலம். ரெண்டுமே ஒன்று தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சல்ஃபியூரிக் அமிலம்னாலும் கந்தக அமிலம்னாலும் ஒன்று தான். கந்தக அமிலம்னா இது வந்து தமிழில், சல்ஃபியூரிக் அமிலம்னா இங்கிலீஷில். அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போது வேதிப்பொருட்களின் அரசன் இது சொல்கிறாங்கன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வேதி அப்படின்னு இருக்குங்களா, இங்கே சல்ஃபியூரிக். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வேதி, அதாவது வேகின்ற தீயில போட்டால் பொருள்லாம் வந்து சல்லுன்னு எரிஞ்சிரும் அப்படின்றத வச்சு சல்ஃபியூரிக் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா வேதி அப்படின்றத வேத காலம் ஞாபகம் வச்சுங்க. வேத காலத்தில் ரிக் வேத காலம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் 4 வேதம் இருக்கு இல்லைங்களா, அந்த வேத காலத்தில் ரிக் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம். வேதிப்பொருட்களின் அரசன் வந்து சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்றத. அதோட இன்னொரு பேர் தான் வந்து கந்தக அமிலம், அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து விஷப்பொருட்களின் அரசன் அப்படின்னு எதை அழைக்கிறாங்கன்னா ஆர்சனிக். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா விஷம் அப்படின்னா விஷப்பொருட்கள், அதாவது ஃபேக்ட்ரி அல்லது தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தமிழில், அதில் விஷப்பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அதாவது கெட்ட நீர், அதாவது கழிவுகளாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஆற்றுல தான் வந்து கலந்து விட்றாங்க, சரிங்களா. அதை வச்சு அது வந்து ஒரு விஷப்பொருள் தானே, விஷப்பொருளில் ஆற்றுல கலக்கிறாங்கன்றத வச்சு ஆர்சனிக் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சனி, அதாவது விஷம் குடிச்சிட்டுனா நம்மளுக்கு வந்து சனி பிடிச்சிக்கிச்சின்னு அர்த்தம். அதை வச்சு கூட இது ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து உலோகங்களின் அரசன், இது வந்து தங்கம். இதே வந்து உலோகங்களின் ராஜான்னு வந்துச்சுன்னா அது வந்து இரும்பு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரெண்டுத்துக்குமே வந்து கன்ஃபியூஸ் ஆக பெரிய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அதனால் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ராஜாக்கள் வந்து போருக்கு போகும்போது இரும்பு கவசங்கள் மற்றும் இரும்பு வாள்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் கேட்கலாம் அரசன்னாலும் ராஜானாலும் ஒன்று தானே, அவங்களும் எனக்கு இரும்பு கன்ஃபியூஸர் ஆகுமேன்ட்டு. இப்போது இதை ஞாபகம் வச்சுங்க. ஒன்று உங்களுக்கு தங்கன்றதும் இரும்புன்றதும் தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆக போகுது. ராஜாக்கள் போரில் வந்து இரும்பு கவசமும் இரும்பு வாழும் எடுத்துகிட்டு போவாங்கன்றத வச்சுக்கலாம். அடுத்து வந்து அரசன் அப்படின்னா தங்கம், சரிங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அரசன்னு முடியுது இல்லைங்களா, சன் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், அதே மாதிரி தங்கமும் மஞ்சள் கலரில் இருக்கும், சரிங்களா. இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். உலோகங்களின் அரசனுக்கு வந்து தங்கம் வருன்றது, மிச்சம் இருக்கிறது உலோகங்களின் ராஜா வந்து இரும்பு, சரிங்களா. இது ரெண்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நெட்டில் போட்டாலுமே கரெக்டான ஆன்சர் வரல. நான் தேடி பார்த்தது இருக்காலும் இதுதான் ஆன்சராக இருக்குது. இது ஆன்சர் இல்லாமல் மாறி இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அதே போல் இது கரெக்ட்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கிடைச்ச நோட்ஸ் படி இதுதான் வந்து கரெக்டான விஷயம். உலோகங்களின் அரசன்னா தங்கம், உலோகங்களின் ராஜானா இரும்பு. இதில் மாற்று கருத்து எதனா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்து வெள்ளைத்தார் என்பது நாப்தலின். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, வெள்ளை அதாவது நாக்கு, இங்கே வந்து நாப்தலின்றத நாக்கு ஞாபகம் வச்சுங்க. நாக்கில் வந்து சுத்தமான வார்த்தைகள், அதாவது வெண்மையான வார்த்தை. சுத்தம்னாவே அதுக்கு வந்து நம்ம வெள்ளம் தான் சொல்லுவோம், வெள்ளை கலர் தான் சொல்லுவோம். அதை வச்சு வெள்ளைத்தார் என்று நாப்தலினை அழைக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாப்தலின்னா வந்து கற்பூரம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து வெள்ளை கலர் தான் இருக்கும். அதை வச்சு கூட வெள்ளைத்தார்னா நாப்தலின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிரிப்பு வாயு. சிரிப்பு வாயுன்னு எதை அழைக்கிறாங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம்னா சிரிப்போம், சரிங்களா? சிரித்தா தான் அது வந்து சரியாக வரும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், அதை போக்குறதுக்கு நம்ம சிரிக்கணும். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த சிரிக்கிறது கூட எப்போ நம்ம சிரிப்போம்னா, பகலெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வருவோம், நைட்டு தான் வந்து வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், டிவி பார்த்துட்டு இல்லைனா வீட்டில் இருக்கிறவங்களோட பேசிட்டு நம்ம வந்து சிரிப்போம், சரிங்களா? அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அதிவேக வெள்ளி, அது வந்து பாதரசம். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அதிவேகம்னு இருக்கு இல்லைங்களா, அந்த வேகமாக வந்து ரசம் ஊற்றணும்னா, இலையில் ரசம் ஊற்றணும்னா அது வந்து சருன்னு ஓடிடும் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா இங்கே அதிவேக வெள்ளின்னு இருக்கு இல்லைங்களா, அதிவேக வெள்ளி இது பாதம். அதிவேகமாக ஓடணுன்னா நம்மளுக்கு வந்து பாதம் பயன்படும். அதே மாதிரி வெள்ளியும் வந்து வெள்ளி கொலுசுலாம் வந்து பாதத்தில் அணிவாங்கன்றத வச்சு அதிவேக வெள்ளினா பாதரசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிறிய வெள்ளி. சிறிய வெள்ளினா பிளாட்டினம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிறிய இடம் தான் வந்து பிளாட்டு போட்டு விற்பாங்க, சரிங்களா? சின்ன சின்னதாக பிளாட்டு போட்டு விற்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு சிறிய வெள்ளினா பிளாட்டினம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிறிய வெள்ளி, அதாவது வெள்ளினா வந்து நம்ம அதிக அளவில் வாங்குவோம், பிளாட்டினம்னா வந்து சின்ன அளவில் தான் வாங்குவோம். ஏன்னா வந்து வெள்ளியோட பிளாட்டினோட ரேட் வந்து அதிகம். அதை வச்சு சிறிய வெள்ளினா பிளாட்டினம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பிளாசஃபர் உல் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பிளாசஃபர்ன்றத ஃபிலாசபின்னு ஞாபகம் வச்சுங்க. பிலாசபினா தத்துவம், தத்துவம்னா ஜென் தத்துவம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதை வச்சு ஜிங்க் தத்துவம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு பிளாசஃபர் உள்னா ஜிங்க் ஆக்சைடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிலாசஃபர் அப்படின்னா பிலாசபி. பிலாசபி யார் பேசுவாங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க தான் பேசுவாங்க. அது வந்து கொஞ்சம் சீன் போடுற மாதிரி பேசுவாங்க இல்லைங்களா, நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சீன் போடுவாங்க இல்லைங்களா, சீனுன்றதை வச்சு ஜிங்க் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சதுப்பு நில வாயு மீத்தேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சதுப்பு நிலம்னா சொதன்னு இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் சேர் கலந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து சேர் வந்து கொலன்னு இருக்குன்றது வச்சுங்க. இந்த பக்கம் தேன், அதாவது தேனும் வந்து கொஞ்சம் குழன்னு தானே இருக்கும், அதை வச்சு சதுப்பு நில வாயுன்னு எதை அழைக்கிறாங்கன்னா மீத்தேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் வந்து சில முக்கிய பொருட்களோட சிறப்பு பெயர்களை ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட்கட்டு. இதிலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, நீலத்தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அதிவேக வெள்ளி என்று அழைக்கப்படுவது எது? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, பிளாசஃபர் உல் என்று அழைக்கப்படுவது எது? இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, எதிர்கால உலோகம் என்று அழைக்கப்படுவது எது? இது நாலாவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி, வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? இது ஐந்தாவது கேள்வி. ஆறாவது கேள்வி, விஷப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? இந்த 6 கேள்விக்கான பதிலை தெரிஞ்சால் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததுக்கும் இந்த ஷார்ட்கட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம வந்து டெலகிராம் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரோம், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. அதில் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸு மற்றும் கொஷின்ஸ் வந்து அதில் போடுவோம். அதே போல் இரண்டாவதாக வந்து டெலகிராம் சேட் லிங்க் வந்து அனுப்புகிறேன், அது வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. அதில் என்னென்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து டிஸ்கஷன் வந்து அதில் பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அது கூட டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கு அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் அனுப்புகிறேன், ரெண்டுத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.